வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கும்பம். கும்பத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின் போது, உங்களது ராசி 12 இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்திற்காகவும் குடும்பத்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காகவும் நிறைய செலவு பண்ணுவீங்க. அதெல்லாம் ஜென்ரலாக நடக்கிறது தான். இது என்னென்னா, உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுமா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுக்கான செலவுகள் நீங்கள் பண்ணுவீங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, மூன்றாம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 9ல் செவ்வாய் சூரியன் ஒன்றா இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் நிறைய கோபதாபங்கள் இருக்கும். 3, 9 நம்பர் ட்ராவல், அது சிறு தூர பிரயாணமாக இருக்கட்டும், வெளியூர் பிரயாணத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏதாவது பக்கத்து சீட்டில் இருக்க வெத்தலையை போச்சுன்னு போட்டு துப்பலாம். இந்த பக்கம் துப்பி நம்ம மூஞ்சிக்கே வரும். நிறைய நடந்துருக்கு. இந்த பக்கம் துப்போம், பின்னாடி உட்காந்து பச்சை நடிச்சிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து நான் பார்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆள்கிட்ட. அதனால் நிறைய கை கலப்பெலாம் நடந்திருக்கு. சில பேர் வந்துருக்கான், அப்படியே உள்ளே வச்சுருவான், அதை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அப்படியே தூங்குவான். அப்படியே அந்த சலைவா ஒழுகி அந்த கரை நம்ம சட்டை மேலே போட்டுருவோம். என்ன கோவம் வரும் தெரியுங்களா? அந்த மாதிரி இப்போ எதை போனால் இப்போ தூங்குறான்னு விட்டு அந்த மாதிரி டென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இந்த சிறு தூர பிரயாணங்கள், அதுவும் லோக்கல்லாம் போகும்போது ஐயோ முடியலை அந்த மாதிரி. அதே மாதிரி சில பேர் வருவான், அப்படியே நல்லா தூங்குறானேன்னு சொல்லி விட்டோம். அடிப்பான் பாருங்க ஒரு கொரட்டை. பஸ்ஸு அதிர்றத விட இவன் கொரட்டை சவுண்டு அதுக்கு நம்ம காதுகிட்ட அடி அவன் கர்ணுவான். ஐயோ சாமியே அடிக்கிற லெவலில் கொண்டு வந்துடுவாங்க. என்ன பண்ணுறது? அது அந்த கொரட்டையோடைய கொடுமை அது பஸ்லலாம் அனுபவிச்சிங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் சில நேரங்கள் குழந்தைய வச்சுட்டு அவங்க படுறாங்களே நம்ம பட்டுக்கிட்டு இருப்போம். அது குழந்தைய தப்புன்னு சொல்லக்கூடாது. பட் இந்த கொரட்டெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சிறுதூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எதாவது கேட்க போனோம்னா சண்டை சச்சரவாயிரும். அதனால் உஷாராக இருந்துக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதியில் ராகு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கனால அம்மாவுக்கும் ஒய்ஃப்க்கும் நடுவில் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதனால் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா, பெரிய இடம் வாங்கணும், வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். சரி, நான் நிறைய பெரிய வீடு கட்டணும்ப்பா அப்படின்னா அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5, 8ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 9ல் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசும். அதுவும் முதல் குழந்தை உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் படுத்தும். கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் சமயத்தில் நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்தி பார்ப்பாங்க 15ஆம் தேதி வரை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளோட நடவடிக்கைகளும் கொஞ்சம் டென்ஷன் படுத்தும். அதனால் பார்த்துருந்துக்குங்க. மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வெளியூர் பிரயாணம் பண்ணி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதி சூரியன் நீச்சமாக இருக்கிறது. அது 9ல் இருக்கும்போது ஒய்ஃப் கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன கருத்து பேதுங்க. அதில் கொஞ்சம் கேவலமாக பேசிப்பாங்க. இந்த நீச்சங்கிறது கேவலமாக பேசிக்கிறது. அதனால் நீச்சத்தை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அது பாவம் தப்பான பாவமாக இருந்தால் ரொம்ப கேவலமாக இருக்கும். இது வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இடகடமாக இருக்கும். அதை கொஞ்சம் சமாளிச்சுட்டு போகணும். மற்றபடி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வெளி வட்டார பழக்கங்கள், எவனாச்சும் சண்டை போட்டுட்டு இருந்தானா நம்ம பாட்டு கம்முன்னு இருந்து மற்றவனை இது பண்ணுவோம். மற்றவன் பக்கத்தில் தூண்டி விடுவான். தலைவரை போய் பிடிங்க தலைவர், நல்லா வாட்டை சட்டமாக இருக்கணும், போய் பிடிங்கன்னு இவன் பிடிக்க மாட்டான். நம்ம போய் பிடிக்கும்போது கும்முன்னு ஒரு குத்து நமக்கு வந்துச்சுட்டு வைங்க, அதுக்கு ரொம்ப சங்கடமாயிரும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. இந்த சூரியன் செவ்வாயின்னு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 9ஆம் அதிபதிக்கு பார்த்திங்கன்னா, நிறைய சூரியன் செவ்வாய் தந்தை கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது, கொஞ்சம் நம்மளை நெகட்டிவாக திட்டுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். அப்பாவுடைய கோபதாபங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நான் ஏன் இந்த வேலையில் இருக்குங்கிற மாதிரி டென்ஷன்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நான் நேர்மையான வழியில் போகிறது நல்லது. ஏன்னா 10ல் உள்ள கேது உங்களுக்கு அந்த டென்ஷன்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் சனியுடைய சாரத்தை போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெனால்ட்டி கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் நான் அதனால் சொல்கிறேன், சட்ட ரீதியாக ஏதாச்சும் ஃபைல் பண்ண வேண்டியதெல்லாம் டைமுக்கு ஃபைல் பண்ணிவிடுங்க. அவங்க ஏதாச்சும் நம்ம சட்டப்பூர்வமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா நிறைய பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். தொழில் சம்மந்தமான விஷயங்கள் கவனமாக இருங்க. 11ஆம் அதிபதி 12 நிறைய லாபங்கள் வந்தாலும் அதுக்கான செலவுகள் இருக்கும். பட் ஆனால் அதுக்கான வருமானம் கண்டிப்பாக ஆண்டவன் கொடுத்துறாருங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி சஷ்டி அன்றைக்கி குழந்தை வர வேண்டி இந்த விரதம்
இருந்தீங்கன்னா அழகான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி காலபைரவ பூஜை, அதுவும் வந்து ராகு காலத்தில் வந்து காலபைரவ பூஜை பண்ணும்போது அருமையான பகைவர்களை தகத்தெறிஞ்சு உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். இந்த வாரம் மட்டுமில்ல, வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பார்த்து கொண்டு நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.